Hi friends, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய Android மொபைல்ல சீக்ரெட்டான ஒரு ட்ரிக் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சீக்ரெட் ட்ரிக் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. இந்த ட்ரிக் வந்து நிறைய பேருக்கு நிறைய டைம்ல யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். சோ அது என்ன ட்ரிக்ன்றது வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So guys, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க கிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டுங்க. நம்மளோட சேனல் வந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே போக மாட்டேது சரியா. ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே சரி மறக்காத லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு 1000 லைக்ஸ் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காத லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் செக்ஷனில் நைஸ், சூப்பர் இல்லை வீடியோ பற்றின கருத்துக்களை தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாதான் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இந்த ட்ரிக் பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், ஆப் லிங்க்னு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிடுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடர் மாதிரி இருக்கும். மேலேருந்து ஜஸ்ட் அதை ரொட்டேட் பண்ணுங்கள். அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் ஐக்கான் மாதிரி இருக்கும். அந்த ஏரோ ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் ஒரு சில பெர்மிஷன்ஸ் கேட்கும். அந்த பெர்மிஷன்ஸ்க்கு மட்டும் அலோ கொடுத்துருங்க. அலோ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் டூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பர்மிஷன் வந்து கேட்கும். அதையும் இது பண்ணி விட்டுருங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் நோட்டிஃபிகேஷன் கீப் ஆன் யுவர் ஆல்வேஸ் ரன் அப்படின்றதையும் ஆன் பண்ணி விட்டுருங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ் மேனேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா அந்த ஏரோ மைக்கை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப் ஷார்ட்கட் மேனேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஆட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் குயிக்காக நீங்கள் எது ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி விட்டுருங்க. அது தேவையானதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் குயிக்காக யூஸ் பண்ணுறதுக்கு தான். ஸோ ஃபைனலாக நான் காட்டும் போது உங்களுக்கு இந்த ட்ரிக் என்னன்றது உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷனில் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் மட்டும் இதில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்தோடனே ஆட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து சைஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்மால், மீடியம் இல்லை லார்ஜ் இல்லை வெரி லார்ஜ்னு இருக்கும். இதில் வந்து மீடியமையும் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் டூல் அப்படின்னு ஒன்றதை ஆன் பண்ணி விட்டுருங்க. இப்படி ஆன் பண்ண மூலிமா இப்போ ஹோம் ஸ்க்ரீன் வந்துடுங்க. ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இப்போது பொதுவாக நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பேரை மேலேருந்து தான் ஸ்வைப் பண்ணி தான் பார்ப்பீங்க. இதெல்லாம் ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே. இனிமேல் அப்படி நீங்கள் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஜஸ்ட்டு இந்த ஐக்கானை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஈஸியாக இதை மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி இதில் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் வந்து பாருங்கள், நீங்கள் ஆட் பண்ணது எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம டேட்டா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், ஒய்ஃபை ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணுறது ஆஃப் பண்ணிக்கலாம். அது மட்டும் அது கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆட் பண்ண ஆப்ஸ் எல்லாமே இதில் வந்துருக்கும். குயிக்காக நீங்கள் ஏதாவது ஒரு ஆப் ஓப்பன் பண்ணணும், ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து டக்குன்னு ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஈஸியாக அந்த அப்ளிகேஷனையும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட நெட் எங்கே இருக்கீங்க அப்படின்ற லொக்கேஷன் ப்ளஸ் அதோட வெதர் கண்டிஷன் எல்லாமே இதில் வந்து அப்டேட் ஆகும். அது மட்டும் இல்லாத கேலண்டர் இது மாதிரி எக்கச்சக்கமாகவே இதில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பரான ஒரு கஸ்டமைஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு செமையான ஒரு இது அப்ளிகேஷனே சொல்லிக்கலாம். இது நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் பாரை ப்ரெஸ் பண்ணி எல்லா ஆப்ஸையும் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும். இந்த தேவையான ஆப்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நோட்டிஃபிகேஷன் பேனலையும் நீங்கள் அக்சஸ் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்ட் மொபைலில் சீக்கிரட்டான ஒரு ட்ரிக் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காத லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் போட்டிங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாதான் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you by next video. Cheers guys.